ஆட்டோ வந்து விஜயசாந்துக்கு எப்படியாவது ஏற்பாடு பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. நம்ம சிரஞ்சீவி யோசிக்கிறாரு. அந்த ஆட்டோவை எப்படியாவது தரணுமே, பாவம் விஜயசாந்தி வந்து வந்து கெஞ்சிட்டு போறா, பாவம் அவ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்து அங்கே இருக்க வந்து ஆளுங்கிட்ட கூப்பிட்றாரு. இங்கே பாருங்க, ப்ளீஸ் எப்படியாவது வந்து அந்த ஆட்டோவை அந்த பொண்ணுக்கு கொடுத்துருங்கன்னு. இல்லைப்பா, கேஸ் முடியாமல் கொடுக்க முடியாது, பெரிய பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் வண்டியெல்லாம் நீங்கள் கொடுத்துடலையா, பாவம் ஏழை குடும்பம், அவங்களுக்கு கொடுத்தா என்ன, சரி இங்கே பாருங்கள், உங்களுக்காக நான் வந்து இதை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தில் போட்டிருக்க செயினை வந்து கொடுக்குறாரு. இந்த செயினை வச்சு தயவு செய்து அவங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னோடனே உடனே வந்து என்னப்பா நீ, யார் எல்லாரும் வந்து ஆக்சிடென்ட் பண்ணிவிட்டு எனக்கு என்னன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, அவ்வளோ திமிராக இருப்பாங்க, ஆனால் நீ மட்டும் இவ்வளோ வந்து பாவப்பறியப்பா, உனக்கு பொண்ணை போய் அந்த பொண்ணு அந்த மாதிரி திட்டுதேப்பா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க. பரவாயில்ல விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரஞ்சீவின்னு சொல்லிட்டு இருக்காரு. சிரஞ்சீவி வந்து என்ன பண்ணுறாரு, அவங்க அண்ணனுக்கு கால் பண்ணுறாரு. அவங்க அண்ணன் வந்து லெட்டர் எடுத்து அவங்க அப்பா படிக்கிற மாதிரி வச்சுட்டு நேராக வந்து உட்காந்துருக்காரு. சிரஞ்சீவி கால் பண்ணி என்னடா என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, நீ என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்றாங்க. நான் வந்து இப்போ நிம்மதியாக இருக்கேன், ஏன்னா என் பாரத்தில் நான் அதை குறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டு சிரஞ்சீவி அதிர்ச்சி அடைகிறாரு. டேய் அண்ணா என்னடா சொல்கிற அப்படின்னோடனே, ஆமாடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாரு. இவன் ஏதோ ஏடா கூடமாக செஞ்சு வச்சிருக்கானே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தைக்கு கால் பண்ணி சொல்கிறாரு. இவன் ஏதோ ஏடா கூடமாக செஞ்சு வச்சுடா, என்னன்னு போய் பாருங்க அத்தை அப்படின்னோடனே, சரின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை வந்து நான் கோயிலுக்கு போகலான்னு நினச்சேன், சரி நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து சிரஞ்சீவியோட அப்பா வந்து அந்த மேகசினை எடுத்து படிக்கலாம்னு நினைக்கிறாரு. அந்த 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 மேகசினில் தான் வந்து அவங்க அண்ணன் வந்து இந்த மாதிரி நான் தான் வந்து இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருக்காரு. அந்த லெட்டரை வந்து அவங்க அப்பா எடுக்கிறதுக்காக போகிறாரு. கரெக்டாக அந்த லெட்டர் எடுக்கும்போது கரெக்டாக அவங்க அத்தை வந்து அந்த லெட்டர் எனக்கு தான் வந்திருக்கு, ஏன்னா வந்து சின்ன ஆஃபர்லாம் போடுவாங்கள்ல, அதெல்லாம் நான் தான் பார்ப்பேனா, இதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு போயிடுறாங்க. அட பாவி இப்படி பண்ணிட்டியா, நான் வரத்துக்குள்ளேயும் உன்னை யார் அப்படிலாம் பண்ண சொன்னதுன்னொன்னே, என்னால் முடியல அத்தை, நான் எப்படியாவது வந்து அப்பா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும், நேரில் சொல்கிற தைரியம் எனக்கு இல்லை, அதனால தான் நான் லெட்டரில் எழுதி வச்சுட்டேன், தம்பி பாவம் அவ்வளோ கஷ்டப்படுறான் என்னால், அதனால தான் இவ்வளோ பண்ண, உனக்கு அறிவு இருக்காடா, அவன் உனக்காக எவ்வளோ பண்ணுறான் சிரஞ்சீவி, இப்படி பண்ணிட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு சமையை திட்டி விடுறாங்க. அப்பா கிட்ட இதெல்லாம் சொல்லக்கூடாது புரியுதா அப்படின்றாங்க. திடீர்னு அவங்க அப்பா உடம்பு சரியில்லாமல் ஆகிடுது. அப்போ டாக்டர் வந்து அவங்க அப்பா ரொம்ப பலகீனமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பார்த்தல அப்பா இப்படி இருக்கார், இந்த கண்டிஷனில் எதுவும் சொல்லிடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை வந்து சொல்லிடுறாங்க அவர்கிட்ட. அதனால் அவரும் என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டலில் எல்லாருமே வந்து அந்த நிச்சயம் பண்ண அந்த பையனை வந்து பார்க்குறதுக்காக எல்லாருமே வந்திருக்காங்க. விஜயசாந்தி அக்கா கல்யாணம் பண்ணிக்கிற அந்த பையனுக்கு ஆக்சிடென்ட் வந்து 2 பேரும் போகும்போது ஆனதால் அவர் அது பொழைச்சிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்த்துட்ருக்காங்க. இல்லைக்கா அவர் ரொம்ப சீரியஸாக இருக்கார், கோமாக்கு போகிறோம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க டாக்டர். அது கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. டாக்டர் கிட்ட போய் நான் பேசிட்டு பாருன்னு சொல்லிட்டு விஜயசாந்தி போகிறாங்க. பார்த்தா அந்த இடத்துல வந்து நம்ம வந்து என்ன பண்ணுற, சிரஞ்சீவியோட அப்பா வந்து இந்த பையனை எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துருங்க, என் சொத்தெல்லாம் வந்து கூட நான் கொடுத்துட்றேன், எவ்வளோ பணம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவரோட பெருந்தன்மை நினச்சி வந்து விஜயசாந்தி மனசு கஷ்டப்படுறாங்க. பாவம் இவர் எவ்வளோ நல்லவராக இருக்கார், ஆனால் இவங்க பையன் பண்ண தப்புக்கு இவர் வந்து எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு, இந்த மாதிரி நல்ல மனுஷங்களை உலகத்தை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வராங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சீரியஸாக இருக்காருன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க எல்லாருமே. எல்லோரும் போய் பார்க்குறாங்க. அவர் இறந்து போயிட்டாருங்க, இஸ் டேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே. உடனே அவங்க அக்கா என்ன பண்ணுறாங்க, தவறான முடிவுக்கு போயிடுறாங்க. இந்த மாதிரி இதுக்கப்புறம் இந்த உலகத்தில் வாழ்ந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வராங்க. இங்கே அதை பார்த்துட்டு பயங்கரமாக அழுது வந்து கஷ்டப்படுறாங்க. நம்ம வந்து விஜயசாந்தி ஓடி போய் அக்கா உனக்கு என்ன காட்சி, ஏங்க இவ்வளோ பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. இங்கே கரெக்டாக அவங்க அக்காவை கூட்டிகிட்டு போகிறவும் அந்த அந்த வந்து பையனோட அவங்க விரும்பின அந்த பையனோட உடம்பு போகிறதுக்கும் கரெக்டாக இருக்குது. 2 பேரோட கையும் டச் ஆகுது. அப்போ வந்து அவங்க அக்கா வந்து அப்படியே வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. உள்ளே தூக்கிட்டு போயிட்டு அவங்கள காப்பாற்றுறாங்க. என்னை ஏன் காப்பாற்றுறீங்க, அவர் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேணும், என் அண்ணனும் போயிட்டாரு, அவரும் போயிட்டாரு, இதுக்கப்புறம் நான் ஏன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா பயங்கரமாக அழுதுட்டுருக்காங்க. இங்கே எல்லாரும் அவங்ககிட்ட சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை வந்து சிரஞ்சீவியோட அப்பா கேள்விப்பட்டு செமையாக டென்ஷன் ஆயிடுறாரு. இங்கே அவங்க அத்தை என்ன பண்ணுறாங்க, பாவம் புள்ள சாப்பிடணும்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு சிரஞ்சீவிக்கு ஊட்டி விடுறாங்க. அப்போ கரெக்டாக வந்து அவங்க அப்பா வந்து தட்டி விடுறாரு. அங்கே ஒரு உயிருக்கு 2 உயிர் போயிடுச்சு, இவனுக்கு சோறு ஒரு கேடா, இங்கே சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்கணுமா இவன், இதெல்லாம் நல்லா இருக்கா, இவனுக்கு மனசாட்சி தான் இருக்கா, இவன்லாம் இந்த உலகத்தில் இருக்க அருகதே கிடையாது அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. அதை கேட்டு சிரஞ்சீவி எல்லாரும் அதிர்ச்சி, நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னோடனே, ஆமாடா ஒரு உயிர் போச்சு, இப்போ 2வது உயிரும் போயிடுச்சு, 2 உயிருக்கும் வந்து உலகத்தை விட்டு அமுச்சிட்டு நீ மட்டும் இங்கே சந்தோஷமாக இருடா அப்படின்னோடனே சிரஞ்சீவி அதிர்ச்சி அடைகிறாங்க. அவங்க அண்ணனும் பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க, அத்தையும்.